பால் 1 லிட்டர், வெனிகர் சிறிதளவு, பிஸ்தா பருப்பு சிறிதளவு, சர்க்கரை 300 கிராம், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு. வெல்கம் டு chefmadrasmurali கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம். இந்த சம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாலை வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சி அதை திரிக்கணும். வெந்நீர் ஊற்றி எப்படி ரசகுல்லாவுக்கு எப்படி பண்ணுறோமோ ரசமலாய்க்கு எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி மெத்தடில் பண்ண போகிறோம். இப்போ பால் வச்சுருக்கேன். பால் காஞ்ச பிறகு வெந்நீர் ஊற்றி திரிக்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பால் நமக்கு நல்லா கொதிக்குது. இந்த பால் கொதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வெனிகர் ஆட் பண்ணணும். இந்த வெனிகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வெனிகர் ஆட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், வெனிகர் ஆட் பண்ணுறேன். வெனிகர் ஆட் பண்ணும்போது என்னென்னா அந்த கொஞ்சம் வாசனை வரும் இல்லையா, அதுக்காக பாதி பேர் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து வெனிகர் ஆட் பண்ணுறதை பாருங்கள். வெனிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இதை பாருங்கள், இப்போது பால் வந்து திரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி திரியும் போது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பாலை நல்லா கிளறி விடணும். நீங்கள் நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா அதில் ஆடையாக அதாவது கட்டி கட்டியாக வரும். ஸோ இது மாதிரி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், தெளிய வச்சுட்டு வடிகட்டிட்டு புழிஞ்சு நம்ம பண்ண போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணேன். ஸோ அதை வந்து கலந்ததும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி திரியாக வர ஆரம்பிச்சிடும். வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், தனியாகவும் இந்த திரியாக இருக்கிறதையும் தனியாகவும் வடிகட்டணும். இப்போ வடிகட்டும் போது உங்களுக்கு நான் இதை பாருங்கள். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், வடிகட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த சூடு ஆறுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை தண்ணி அது மேலே ஊற்றணும். ஊற்றும் போது கொஞ்சம் இப்போ இது வந்து நான் வந்து ஃபில்டர்டு, அதாவது வந்து ரொம்ப நைஸாக உள்ள வந்து இரும்பு மெஷ் யூஸ் பண்ணுறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, சாதா மல்லு துணி அப்படின்னு சொல்லி விற்குது, அந்த துணி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபில்டர் ஆகிடும். இப்போ இதில் வந்து நல்லா பச்சை தண்ணி ஊற்றி 2 தரம் அலசிட்டு நல்லா புழியணும். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் புழிஞ்சிட்டு அதன் பிறகு தான் அதை மாலிஷ் பண்ணி பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இது நல்லா இப்படி ஆயிடுச்சு இல்லையா, இதை என்ன பண்ணணும், நம்ம இப்படி பிசையணும். இந்த மாதிரி பிசையும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ எந்த விதமான இதுவும் ஆட் பண்ணவே வேண்டாம். இதில் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவரோ அல்லது வந்து குக்கிங் சோடாவோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நல்லா மாலிஷ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இது பாருங்கள், இப்படி மாலிஷ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. நான் உதிராக இருந்ததை நல்லா மாலிஷ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை மாதிரி ஆக்கிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உருண்டை மாதிரி வந்ததும் நீங்கள் என்ன பண்ணணும், இதை இப்படி வச்சுக்கிட்டு இப்போது உங்களுக்கு உருட்டி காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு தனி பிளேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், இதை பாருங்கள் இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணுங்கள். இதை ரொம்பவும் நீங்கள் வந்து தடிசாக பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வேகிறதும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால் நீங்கள் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக நீங்கள் போடுங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி சைஸ் மீடியம் சைஸாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது இப்போது ஃப்ரையாக இது பாயில் ஆகும்போது வேறு உங்களுக்கு வந்து இன்னும் பெருசாகும். அதனால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பதத்தில் கொஞ்சம் சின்னதாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது உங்களுக்கு முழுசாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து ஒரு சில பேர் வந்து இது மாதிரி உங்களுக்கு ரசமலாய் மாதிரி பட்டையாகவும் செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா ஸ்டஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. அதுக்காக தான் நான் இப்படி உங்களுக்கு நீட்டு வாக்கில் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணால் அழகாக நீங்கள் நீட்டு வாக்கில் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பட்டையாக வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ இந்த உருட்டதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கரை பாகில் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குறைஞ்சது 12 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபயர் நல்லா வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பீஸ், நார்மலாக நீங்கள் பண்ணிங்கன்னா 8 பீஸ் அளவுக்கு வரும். அப்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதையும் உங்களுக்கு பாயில் பண்ணுறதையும் காட்டுறேன்.
இப்போ இந்த சர்க்கரை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கப்பு, அதாவது 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் சர்க்கரைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே அளவு உள்ள கப்பாலேயே நீங்கள் 2.5 கப், இந்த கப்பாலேயே இந்த சர்க்கரையை போட்டுட்டு இந்த கப்பாலேயே 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றி அந்த சர்க்கரையை வந்து பாகு மாதிரி ஆக்கணும். அதாவது சர்க்கரை தண்ணி கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நம்ம செஞ்ச சம்சம்மை பாயில் பண்ண போகிறோம். இப்போ சர்க்கரை வந்து போட்டிருக்கேன். 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு கப்பு, 2 கப்பு, 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி. இந்த தண்ணியை சர்க்கரை தண்ணியில் கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்சம்மா பாயில் பண்ண போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா ஊற்றி இந்த தண்ணி கொதிக்குது. அதாவது சர்க்கரை தண்ணியில் தான் நல்லா இருக்கணும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும், லைட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்காங்க. நான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் ரோஸ் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோஸ் எசன்ஸும் ஊற்றுவாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ரோஸ் எசன்ஸ் ஊற்றாமல் ஏலக்காய் பவுடரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்காங்க. இப்போது இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த சர்க்கரை தண்ணியில் கொதிக்கும் போது நல்லா அந்த வாசனை நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போது இதை பாருங்கள், இது கொதிக்குது இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும், இதை மாதிரி போடுங்க. ஒரு 12 நிமிஷம் அளவுக்கு இது வேகணும். அப்போ தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி போடும்போதே லைட்டாக ஒரு கையில் நீங்கள் உருட்டி போடுங்க. உருட்டி போட்டிங்க அப்படின்னா அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது ஒரு சில பேருடைய சாய்ஸ் தான். இப்போ இது வந்து தட்டையாக வேணாலும் பண்ணலாம். இப்போ இது பூரா போட்டாச்சு. ஒரு 12 நிமிஷம் நல்லா வேகட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்து இப்போ பாருங்கள், மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் எப்போதும் சொன்ன மாதிரி அந்த 12 நிமிஷம் நல்லா வேகட்டும், காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது 12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆன பிறகு பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். ஸோ இது வெந்தது எல்லாமே எப்படி பெருசாக வந்திருக்கு. நம்ம போட்ட போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்க பாருங்கள். இது மேலே அந்த ஏலக்காய் பவுடர் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஏலக்காய் பவுடர்லாம் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சு ஹார்டு பண்ணணும். அதாவது ஹார்ட் பண்ணுறதுன்னா வெளி காற்றினுடைய படும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் ரஃப் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கோவா இருக்கு இல்லையா, இந்த கோவா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 30 கிராம் அளவுக்கு இந்த கோவா, அதாவது இதெல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கோவா நான் எடுத்திருக்கேன். இந்த கோவாவை என்ன பண்ணால், இது சர்க்கரை இல்லாத கோவா. ஸோ இது மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் கோவா வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், சர்க்கரையை பவுட்ரு பண்ணியிருக்கணும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கரையை மிக்சியில் பவுட்ரு பண்ணணும். இதோ பாருங்கள் எப்படி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது நம்ம ரைஸ் எப்படி பவுட்ரு பண்ணுவோமோ அந்த மாதிரி சர்க்கரையை நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டில் ஒரு சில பேர் நினைப்பீங்க வந்து, ஏன் சர்க்கரை உள்ள கோவாவே வாங்கினா என்ன அப்படின்னா, அது வந்து பால் கோவா, அது வேறு இது வேறு. ஸோ அதனால தான் நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை உள்ள கோவாவை வாங்காமல் சர்க்கரை இல்லாத கோவாவை வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்காங்க. இப்போது இதை பாருங்கள், சர்க்கரை பவுடரை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்காங்க. இந்த இது வந்து கோவா உள்ள ஸ்டஃப் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் சர்க்கரை நமக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது. ஆல்ரெடி சர்க்கரையில் தான் அந்த வந்து வெந்திருக்கு சம்சம்மு. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சர்க்கரை ஸ்வீட்னஸ் தேவைப்படும். அதுக்காக இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோ கலர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வந்து ஃபுட் கலரிங் வந்து பாய்சன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், கலர் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு பியூராக காட்டியிருக்கேன். சர்க்கரை சப்போஸ் இந்த கோவாவில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்காங்க. இப்போது இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தது ஸ்டஃப் பண்ணுறதை காட்டுறேன். வெந்ததை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெந்ததை எடுத்ததை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10-15 நிமிஷம் வெளியில் வச்சுருக்கேன். வெளியில் வச்சுட்டு அதில் உள்ள சர்க்கரை தண்ணி இருக்கு இல்லையா, அதை புழியணும். பாதி பேர் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியே தரமாட்டாங்க. இது வந்து தான் டாக்டிக்ஸ். இந்த சர்க்கரை தண்ணியை நீங்கள் புழியல அப்படின்னா இது உள்ளே நீங்கள் வச்சு ஸ்டஃப் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இதை சொல்லித்தரேன். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புழியணும். இப்போ இந்த ஏலக்காய் பவுடர்லாம் இதில் ஆல்ரெடி வெந்ததில் நல்ல டேஸ்ட் நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், லைட்டாக வாயை கீறிட்டு ஸ்டஃப் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா ரசமலாய் மாதிரி
பட்டையாகவும் போடுவாங்க. நான் இப்போது இது சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஸ்டஃப் பண்ணுறதை காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இதை மாதிரி இருக்கிறதுல லைட்டாக இப்படி வாயை கீறிக்கங்க. ஸோ இந்த வாயை கீறினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி வரும். இதை பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதில் அழகாக உள்ளே ஸ்டஃப் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதை பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை வாயை கீறியிருக்கேன். வாயை கீறிட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி ஹோல் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல் பண்ணதில் நீங்கள் ஹோல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும், இல்லைனா என்ன ஆகணும் சைட்லலாம் உடையும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கோவா இருக்கு இல்லையா, இந்த கோவாவை உள்ளுக்குள்ளே நீங்கள் இப்படி ஸ்டஃப் பண்ணணும். ஸோ ஸ்டஃப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கட் பண்ணணும். அதையும் காட்டுறேன். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம எல்லாத்துலேயும் ஸ்டஃப் பண்ணிட்டோம். இதன் பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிஸ்தா பருப்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினதில்ல, இந்த பிஸ்தா பருப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரேட் பண்ணதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பாருங்கள், கார்னிஷ் மாதிரி இது மேலே நீங்கள் இப்படி அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா இருக்கும் பார்க்கவே. இந்த பிஸ்தா பருப்போடு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல அருமையாக இருக்கும் பார்க்கவே. இப்போது சுவையான சம்சம் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி செஃப் மெட்ராஸ் முரளி அப்படிங்கிற சேனல் வந்து யூடியூப் சேனலில் நான் டெய்லி ஒரு டிஷ்ஷஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நிறையா பேர் நிறையா ஆதரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெட்டிங் டே அப்படிங்கிறதுனால என்னுடைய மனைவிக்காக ஸோ ஆசையாக இதை வந்து சம்சம் செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.